ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு எலும்பு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் போன் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் பாட்டி தான் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம தனியாக போன் எடுக்கணும்னு கூட இல்லை. நம்ம வாங்குகிற இறைச்சியில் உள்ள போனையே தனியாக எடுத்துகிட்டு அதில் உள்ள பீசஸை மட்டும் தனியாக கிரேவி மாதிரி செஞ்சிடலாம். அப்போ ரசமோ சாம்பாரோ எதுவும் எக்ஸ்ட்ரா வைக்க தேவையில்லை. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் போன், அது கூட கொஞ்சமாக பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிடுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் போடும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை வேக வைக்கும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் துவரம் பருப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டு மாறிடும். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிடுறேன். அப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு தண்ணி, இதை சேர்த்து ஒரு 8 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசிலோட எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நம்ம வேக வைக்கும்போது தண்ணி எதுவும் வெளியே போகாமல் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை 8 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ வேறு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எலும்பு எல்லாமே நல்லா வெந்து இருக்குது. சூப்பராக வெந்துட்டு இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இதில் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், அப்புறம் பெருஞ்சீரகத்தூள், சோம்பு தூள் இருக்குல்ல, அது ஒரு 1/2 ஸ்பூன். இவ்வளவும் இதில் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் நம்ம குழம்பு அதிகமாக செய்கிறதா இருந்தால் இந்த மசாலா பொருட்களை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம வேக வச்சுருந்தோம்ல எலும்பு, அதை அப்படியே உள்ளே சேர்த்தாச்சு தண்ணியோட. எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துட்டேன். இப்போது இந்த குழம்பு ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். ஏன்னா இது எலும்பு ரசம் இல்லைனா எலும்பு சாம்பார்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்குது. இங்கே தேங்காயை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதில் இந்த குழிக்கரண்டியில் 1 கரண்டி தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த சண்டே இந்த மாதிரி ஒரு எலும்பு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இதுன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.